அவர் வீடியோவில் சொன்னது எல்லாத்தையுமே தப்புன்னு இந்த கோட்டக் பேங்க் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. அப்படி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கம்ப்ளீட்டாக மிஸ்லீட் பண்ணுறதுக்கான அது பார்க்கவே கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு ஒரு விஷயம் தெரியும். கிரே ஆன்சர்ஸோட ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு 1 Minute Fundamentals. இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் எனக்கு ரொம்பவே ஓவர் வேல்யூடாக ஃபீல் ஆச்சு. பட் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய எனக்கு ஃபண்டமெண்டல் அனலைசஸ்னால் என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா கிரே ஆன்சர்ஸ். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே இந்த ROCலாம் ஒரு பானிபூரி கடையை வச்சுட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பட் இவரோட வீடியோவில் இது ரெண்டு பேங்க்குமே இவர் ரொம்பவே அண்டர் வேல்யூடாக ஃபீல் பண்ணுறாரு. அது எப்படி அவர்கிட்ட இருந்தால் நான் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். பட் எனக்கு ஓவர் வேல்யூடாக ஃபீல் ஆகிற ஒரு பேங்க் இவருக்கு அண்டர் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ. ஸோ அவர் வீடியோவில் சொன்னது எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்றதுக்கான வீடியோ இது கிடையாது. இன்ஸ்டெட் எனக்கு அவருடைய ஒப்பீனியன்ல என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, எனக்கு ஏன் அது ஃபண்டமெண்டலி ஓவர்லோட தெரியுதுங்கிற அந்த டிஃபரன்சியேஷனை புரிய வைக்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை படிச்சு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க்குள்ளே போனோம் அப்படின்னா, நியூஸ்னால இந்த பேங்க் ரொம்பவே அதிகமாக கிராஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்குக்கு புது கஸ்டமர்ஸ் யாருமே கிரெடிட் கார்டு செக்மெண்ட்டில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐலேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு காரணம் ஐடி மேனேஜ்மெண்ட்டோட கைட்லைன்ஸை ஆர்பிஐ கொடுத்ததை இந்த கோட்டக் பேங்க் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தான் ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நியூஸ்னால இந்த பேங்க் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த பேங்க் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கிரெடிட் கார்டு மார்க்கெட்டில் இந்த பேங்க்குக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா நியர்லி 6% மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 17% மார்க்கெட் ஷேர், எஸ்பிஐக்கு 19%, ஐசிஐசிஐ பேங்க் அகைன் 17%, ஆக்சிஸ்க்கு 14% சொல்லிட்டு அண்ட் 5th பிளேஸில் தான் இந்த கோட்டக் பேங்க் இருக்குது 6% மார்க்கெட் ஷேரோட. ஸோ என்னதான் இவங்க கிரெடிட் கார்டில் 5th டாமினன்ட் பிளேயராக இருந்தாங்க அப்படின்னாலுமே இவங்களுடைய நியர்லி 10% அதிகமாக தான் எல்லா பேங்க்ஸுமே இருக்காங்க. அண்ட் எல்லாருமே டபுள் டிஜிட்டில் 14-15க்கு மேலே இருக்கும்போது இவங்க வெறும் 6%ங்கிறப்ப எனக்கு அது ரொம்பவே கம்மியான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இவங்கள நான் ஒரு டாமினன்ட் பிளேயராக இந்த கிரெடிட் கார்டு மார்க்கெட்டில் பார்க்கல. பட் இப்போ க்ரோத் ரேட் வழியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு பிஸ்னஸில் அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கிற பேங்க்கில் கோட்டக் மஹிந்திரா பேங்க் 21% இருக்குது, வேற ஹெச்டிஎஃப்சி பேங்க் 17%, ஐசிஐசியும் 17%, ஆக்சிஸும் 17% அண்ட் எஸ்பிஐ பேங்க் 13% தான் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பேங்க்ஸோட இவங்க ரொம்பவே வேகமாக இந்த கிரெடிட் கார்டு செக்மெண்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. பட் ஸ்டில் இவங்களோட அதிகமான வேகத்தில் பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அதிகமாக கிரெடிட் கார்டு செக்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்கள நான் ஒரு சிக்னிஃபிகன்ட் பிளேயராக கிரெடிட் கார்டு பிஸ்னஸில் பார்க்கல அப்படின்னாலும் இந்த க்ரோத் ரேட்டை வச்சு பார்க்குறப்ப இந்த மார்க்கெட் நியூஸ்னால ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுது அப்படிங்கிறதுனால இது ஒரு ரீசனபிளான டவுன்ஃபால் தான். பட் இதனால் நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பேங்க் அனலைஸ் பண்ண போனேன். அப்போ தான் கிரே ஆன்சர்ஸ் ப்ரோவும் அந்த பேங்க்கான ஒரு வீடியோவை போட்டார். ஸோ அவர் வீடியோவில் இந்த பேங்கோட ஷேர் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவே இருக்குன்னு சொன்னது அதை நான் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் எல்லாம் கோட்டக் மஹிந்திரா பேங்க் சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவாங்க. அப்படி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷார்ட் டைமில் மேபி எந்த அளவுக்கு ஃபால் டவுன் ஆச்சோ அதே அளவுக்கு ஸ்டாக் பிரைஸ் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் அதை கம்ப்ளீட்டாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் அனலைஸ் பண்ணும்போது என்னோட அனலைசஸ்க்கும் ப்ரோவோட அனலைசஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எல்லாமே நியர்லி சிமிலராக இருந்துச்சு, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. ஸோ அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோட கம்ப்ளீட் PE ரேஷியோ சார்ட் எடுத்து வச்சிருந்தாரு. 18.3 அப்படிங்கிற PE ரேஷியோவில் இந்த பேங்க் இருக்குது. ஸோ நியர்லி ஒரு ஆல் டைம் லோக்கு கிட்ட தான் இந்த பேங்கோட PE ரேஷியோ இப்போ கரண்டாக இருக்குது. ஸோ இதனால் இந்த பேங்க் அண்டர் வேல்யூட்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. பட் நான் இங்கே என்ன டிஃபர் ஆகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த PE ரேஷியோவை ஒரு பேங்க்கு பார்க்கவே கூடாது. நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் பேங்க், எந்த ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனிக்குமே PE ரேஷியோவை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஒரு பேங்க்குக்கான பிஸ்னஸ், அதுதான் இந்த பேங்கோட மெயின் ரெவன்யூவாகவே இருக்கும். எஸ், நீங்கள் என்னதான் அதர் சார்ஜஸ் வச்சாலுமே, என்னதான் நீங்கள் மற்ற சர்வீசஸ் பண்ணி அதுக்கு சார்ஜஸ் வாங்கினாலுமே ஒரு பேங்கோட மெயின் இன்கமாக எதிர்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் தான். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த பேங்க் நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாலாம் வைக்க முடியாது. RBI என்ன கைட்லைன்ஸ் தராங்களோ, அவங்க எந்த கஸ்டமருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் தரணும்னு சொல்றாங்களோ அது ஒரு மேக்ஸிமம் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிமிட்ல தான் லோன் தர முடியும். ஸோ இந்த பேங்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ப்ரீ டிஃபெண்டாக செட் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம எப்படி இந்த ஏர்னிங்ஸை ஒரு கீ ரேஷியோவாக கன்சிடர் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது பாயிண்ட், ஓகே மேபி ஏர்னிங்ஸ் ப்ரீ ஃபிக்ஸ் இருக்கலாம், பட் புதுசாக நிறைய கஸ்டமர்ஸை நான் எடுத்துட்டு வந்துடுவேன், அந்த கஸ்டமர்ஸ் மூலமாக என்னோட ஏர்னிங்ஸ் அதிகப்படுத்துவேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சிபில் ரிப்போர்ட் மாதிரி ஏகப்பட்ட ரிப்போர்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து எலிஜிபிள் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பேங்காலலாம் லோன் தர முடியும். ஸோ அந்த இடத்துலையுமே இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருதோ அதுதான் நீங்கள் ஏர்னிங்ஸ்னு சொல்ல முடியும். பட் ஒரு பேங்க்குக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு அசட், பட் அந்த பேங்க் அது ஒரு லைபிலிட்டி. ஏன்னா அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் வித் இன்ட்ரெஸ்ட்டோட. ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அந்த பேங்க் அதை அக்கௌண்ட்ஸ் பேயபிளாக தான் அவங்க அக்கௌண்ட்ஸில் காட்டுவாங்க. அட் த சேம் டைம் அது அவங்களுக்கு ஒரு இன்கம்மே கூட. ஏன்னா நீங்கள் கொடுத்தோன்னு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வேற ஒருத்தருக்கு அந்த பணத்தை லோன் தந்துடுவாங்க. இதை கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. ஆக்சுவலான ஏர்னிங்ஸ் எது, அந்த பேங்க் அதை எதில் போயிட்டு அக்கௌண்ட்ஸில் காமிச்சிருப்பாங்க,
அண்ட் அதை நம்பி நம்ம இந்த ஏர்னிங்ஸ் பிரைஸ் டு ஈக்விட்டியை வச்சு இந்த பேங்க்கை ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா டிஃபைன் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்னிங்ஸ் அதிகமாக எல்லா பேங்க்ஸுமே காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2021 ஒரு லோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு 9% 10% லோன் கொடுத்துருப்பீங்க. பட் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்னால அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்மளும் அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தி வச்சிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் 15% அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவாங்க. ஸோ இப்போ இதன் காரணமாக அதிகமான ஏர்னிங்ஸ் அந்த பேங்க்குக்கு வர மாதிரி காமிச்சாலும் அது ஒரிஜினல் ஏர்னிங்ஸ் கிடையாது. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே குறைஞ்சிருங்கிறப்ப அகெயின் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை நான் பிலீவ் பண்ணாததுக்கு ஒரு ரீசனாக இது அமையுது ரீஸ்ட்ரக்சரிங். இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கம்ப்ளீட்டாக மிஸ்லீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாகவே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேங்க் கிட்ட லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களால் அந்த லோனை கட்ட முடியல அப்படின்னா பேங்க் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இப்போ கரண்ட் டைமில் உங்களோட இஎம்ஐ 10,000 இருக்குது. மேபி நீங்கள் இந்த இஎம்ஐயை 5,000 குறைச்சிக்கோங்க, 50% குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக நான் உங்களோட டென்யூரை வந்து ஒரு 5 வருஷம் ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு அதிகமான பீரியடுக்கு கம்மியான இஎம்ஐ கட்டுவீங்க, பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துறதுனால நான் என்னோட ஏர்னிங்ஸ் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிருக்கேன். பட் ஒரிஜினலாக அது என்னோட ஏர்னிங்ஸ் அதிகப்படுத்தும்னா டவுட் தான். ஏன்னா நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணது காரணமே அந்த பர்சனால் அதை ஒழுங்காக பே பண்ண முடியலன்னு தான். ஸோ அவர் டிஃபால்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி டிஃபால்ட் ஆனவங்களையே கூட நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 6 months 7 months அதை நீட்டிச்சு அதுக்கப்புறமா கொண்டு வந்து என்னோட என்பிஎல் சேர்த்துப்பேன். ஸோ அப்போ அந்த ஏர்னிங்ஸ் என்னங்கிறது கிளியராக அந்த பேங்க்கால் காமிக்க முடியாதுங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இதன் காரணங்களால் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸை வச்சு நான் எந்த ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸுமே கண்டுக்கிறதே கிடையாது. பட் நீங்கள் ஒரு வேளை ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் தான் வச்சு பார்ப்பீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோ படி ஹெச்டிஎஃப்சி பேங்க் 18.03 இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் 18.26 இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் 13.64 தான் இருக்குது. ஸோ இவங்க 3 பேரோடையுமே கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து 18.51ங்கிறது ஒரு பெரிய வேல்யூவேஷன் தான் குறிக்குது. பட் அவருடைய வீடியோவில் இந்த கோட்டக் பேங்கோட பிஇ ரேஷியோ மட்டுமே சார்ட் பேட்டர்னை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அது அண்டர்வேல்யூடாக ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு மற்ற பேங்க்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈவன் இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் 13 தான் இருக்காங்க. ஸோ மேபி மற்ற பேங்க்ஸோட இது ஓவர் வேல்யூடாக இருக்கும் அப்படிங்கிற டவுட் வருது. அண்ட் சேம் டைம் எஸ் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 58 அப்படிங்கிற ஒரு பிஇ ரேஷியோ இருக்குது. ஸோ இதனால் இது ரொம்பவே ஓவர் வேல்யூடா அப்படின்னா அதை நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ நான் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை எந்த ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ்க்குமே பார்க்கறது இல்லை. இன்ஸ்டெட் நான் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ தான் பார்க்குறேன். ஸோ இந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் கிட்ட எவ்வளோ ரூபாய்க்கான அசட்ஸ் இருக்குது அண்ட் அந்த பேங்க் கரண்ட் டைமில் என்ன ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பேங்க் 100 ரூபாய்க்கான அசட் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பேங்க் 100 ரூபாய்க்கு போச்சுன்னா 1 அப்படிங்கிற ப்ரைஸ் டு புக்கை குறிக்குது. அண்ட் 150 rupeesக்கு ஸ்டாக் ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா 1.5ங்கிற ஒரு ப்ரைஸ் டு புக்கை குறிக்குது. ஸோ சிம்பிளாக ஒரு பேங்க் கிட்ட எவ்வளோ செக்யூர்டான அசட்ஸ் இருக்குது அண்ட் ப்ரைஸ் எவ்வளோ போகுதுங்கிறத நம்ம டிவைட் பண்ணுறோம்னா ப்ரைஸ் டு புக் வரும். கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.9ல் இருக்குது. ஸோ இதையுமே ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா 3.6ல் இருந்தது 2020ல் 2.9 வரைக்கும் வந்திருக்கு. இதை விட அதிகமாக கம்மியாக ப்ரைஸ் டு புக் ரேஷியோ போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ அதனால நான் இது அண்டர்வேல்யூடாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அகைன் நான் இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.93, ஐசிஐசிஐ பேங்க் 3.75, ஆக்சிஸ் பேங்க் 2.76, கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.89, இண்டஸ்இண்ட் 2.15 அண்ட் ஐடிபிஐ 2.10. ஸோ இப்போ பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ தவிர தேர்ட் பொசிஷன் இந்த கோட்டக் பேங்க் வந்துடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா பேங்க்ஸுமே இப்போ நான் காமிச்சது ஓவர் வேல்யூடாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் 100 ரூபாய்க்கு தான் அந்த பேங்க் கிட்ட அசட் இருக்குது. ஆனால் அந்த பேங்க்கை நான் 2.5 மடங்கு 3 மடங்கு விலை கொடுத்து வாங்குறேன். ஸோ எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் 3 times ஆஃப் த பிபி ரேஷியோவில் ஒரு பேங்க்கை வாங்குறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நான் சொல்ல வரது ப்ரைஸ் ஈக்விட்டி வச்சு பார்க்காம ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வச்சு தான் நான் பார்க்க வரேன் அப்படிங்கிறதுனால. ஸோ இதே தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையுமே. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே 2.93 இருக்குது. ஆனால் அவருக்கு அது அண்டர்வேல்யூடாக ஃபீல் ஆனாலும் எனக்கு அது 3 times புக் வேல்யூ கொடுத்து எனக்கு வாங்குறதுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நான் 1 அப்படிங்கிறது தான் இருக்கணும்னு நினைப்பேன். அது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ ஆர் கொஞ்சம் அண்டர்வேல்யூட்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு பேங்க் மாதிரியான இன்ஸ்டிடியூஷனுக்கு 1.5 வரைக்கும் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் டு புக் ரேஷியோவை நான் நினைப்பேன். எப்பெல்லாம் 1.5க்கு மேலே போயிடுச்சோ அது ஃபேர் வேல்யூவை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், ஈவன் ஃபெடரல் பேங்க் கூட ஓரளவு ரீசனபிளான ஆர் அண்டர் வேல்யூவில் இருக்குன்னு சொல்லுவேன். பட் இந்த மாதிரி 2 times 3 times புக் வேல்யூ எனக்கு ரொம்பவே அதிகமாக தெரியுது. ஸோ இவங்கெல்லாம் ஒரு மார்க்கெட் லீடர் பேங்க், அவங்கலாம் குட்டி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஒரு மார்க்கெட் லீடருக்கு 2 times புக் ரேஷியோ கூட எனக்கு ஓகேவா தோணும். பட் இந்த 3 times புக் ரேஷியோங்கிறது 3 மடங்கு அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் எனக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், கோட்டக் மஹிந்திரா பேங்காக இருக்கட்டும், ரெண்டுமே ஓவர் வேல்யூ தான் ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ கரண்ட் டைமில் பேங்கிங் பிஸ்னஸ் சைக்கிள் பார்த்தோம்னா ஒரு லோவர் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக ஒரு நாள் குறைய தான் போகுது நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்குள்ள. ஸோ எப்போ அது குறையுதோ அப்போ அவங்களுக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ லோன்ஸ் புதுசாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருக்கிற லோனுக்கு தான் அதிகமான ரேட் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிகமான
லோன்ஸை பேங்க்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் வளரும். ஸோ கிரே ஆன்சர் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்மில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், கோட்டக் மஹிந்திரா பேங்காக இருக்கட்டும், மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவரோட ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரியும். கிரே ஆன்சர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 months to 1 yearக்குள்ள ஷார்ட் டேர்ம்லேயே அவர் ஒரு 80% 100% ப்ராஃபிட் பார்த்துட்டு அந்த பேங்க் விட்டு வெளியில் போயிடணும் தான் நினைப்பாரு. பட் அதே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஒரு 5 years 10 years கூட வெயிட் பண்ணி ஒரு பேங்க்ல பயங்கரமான காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு பார்ப்பேன். ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கு அவர் சொன்ன இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோலாம் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம்ல இந்த பேங்க்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாரு. அது மூலமா அவருக்கான லாபம் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. பட் ஒரு லாங் டேர்ம்ல பார்க்கும்போது எனக்கு அதுலேருந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியலங்கிறதுனால எனக்கு அது ஓவர் வேல்யூடா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் இதே பேங்கை நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்டெரக்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மூலமா. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நியர்லி 11.48% ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் இருக்கு. இதை வந்து நான் என்எஸ்சி பேஜ்ல இருந்து எடுத்திருக்கேன். 30th April 2024, அதாவது நேற்று தான் இந்த பிடிஎஃப் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி 11.48%. ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு நிஃப்டி வாங்குனீங்கன்னா அதில் 11 ரூபாய் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குள்ள தான் போகுது. அப்படிங்கிறப்ப இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நான் நிஃப்டி மூலமாக வாங்குறேன். சேம் வே இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் அண்ட் நான் சொன்னல இந்த எல்லா பேங்க்ஸையுமே கம்பேர் பண்ணிட்டு இதே ஓவர் வேல்யூடான ஸ்டாக்ஸை நிஃப்டி மூலமாக நான் வாங்கும்போது நான் அண்டர் வேல்யூடாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னதான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஓவர் வேல்யூடாகவே இருந்தாலும் சில அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸுமே நிஃப்டிக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு இது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பேங்க்கோட வளர்ச்சி வரும்போது நிஃப்டி மூலமாக அந்த வளர்ச்சி எனக்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை கிரே ஆன்சர்ஸ் ப்ரோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என் அனலைஸ் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நானும் அதை பெட்டராக கேட்குறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு வீடியோஸும் பாருங்கள். ஸோ அதில் நான் கிரே ஆன்சர்ஸ் கிட்டேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு தான் அந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பாய்.